அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நன்றியில் செல்வம், குறள் எண் 1009. அன்பு ஒரீஇ தன் செற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வர் பிறர். யாரிடமும் அன்பு காட்டாது தன்னையும் மிகவும் வருத்தி கொண்டு அறத்தை பார்க்காது சேர்த்து வைத்த ஒளிரக்கூடிய பெரிய செல்வத்தை மற்றவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். The glittering wealth which is accumulated by unfair means without having love on others unto himself will be captured by others. இதற்கு நான் எழுதிய துழிப்பா, அன்பு அற்று தன்னை வருத்தி ஏமாற்றிச் சேர்த்த பகட்டான பணம் பிறர் உபயோகிக்க. அன்பு அற்று தன்னை வருத்தி பிறரை ஏமாற்றி சேர்த்த பகட்டான பணம் பிறர் உபயோகிக்க. யாரிடமும் அன்பு காட்டுறதில்லைங்க. எப்பொழுதும் கோபமாக சிறு சிறு நின்றிருப்பது. தன் உற்றார் உறவினரிடம் குடும்பத்திடம் கூட அன்பு காட்டுறதில்லை. அந்த ஒரு மன அழுத்தம், அந்த ஒரு பண அழுத்தம் இதன் காரணமாக அப்படி இருக்கிறது. தன்னையே வருத்தி கொண்டு சம்பாதிப்பது. இரவு பகல் பாராது, கண் துஞ்சாது, உண்ணாது, தன் நலத்தை கெடுத்துக்கொண்டு சம்பாதிப்பது. அதாவது இப்படி சம்பாதிச்சவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிற்காலத்தில் அந்த சேர்த்து வைத்த செல்வத்தை எல்லாம் போய் மருத்துவமனைக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தன்னை வருத்தி கொண்டு பணம் சம்பாதிப்பது. அறம் என்பதை கொஞ்சமும் பார்க்கறதில்ல. எல்லா விதமான ஏமாற்று வழிகளிலும் சம்பாதிப்பது. திருடுறது, கொள்ளையடிக்கிறது, பிறர் பணத்தை பிடிங்கி வச்சுக்கிறது, அவங்கள ஏமாற்றி வாங்கிக்கிறது, நான் உங்களுக்கு அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னு பொய் வார்த்தை கூறி வாங்குறது, குறிப்பாக அந்த ஆன்லைனில் ஏமாத்துறது, பணத்தை முதலீடு பண்ணுங்க நான் பல வகையில் உங்களுக்கு பெருக்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி ஏமாற்று வழியில் சம்பாதித்த அந்த பெரிய செல்வம் இருக்குல்லவா, அந்த செல்வம் எப்படி இருக்கும்னா மிக ஒளிரும். தங்க நகைகள்லாம் கழுத்துக்கு போட்டுக்கிட்டு, வைர மோதிரங்கள்லாம் கைக்கு போட்டுக்கிட்டு, காதுக்கு நல்ல ஜிமிக்கி போட்டுக்கிட்டு, பெண்ணாக இருந்தால் ஆண்களும் இப்போ தோடு போடுறாங்க, அந்த மாதிரி தோடு போட்டுக்கிட்டு பகட்டாக ஒளிரும் அந்த பணம் வச்சுருக்காங்கல்லவா. வீட்லேயே ஊர்லேயே மிக பிரம்மாண்டமான மாளிகை போல் ஒரு வீடு கட்டிக்கிட்டு, படகு போன்ற வெளிநாட்டுக்காரில் பயணித்துக்கிட்டு இருக்கிற இவனுடைய பணம் என்ன ஆகுன்னா பிறர் கொள்வார்கள், பிறர் எடுத்துக்கொள்வார்கள். யார் அந்த பிறர்? ஒன்று அவனுக்கு பிறகு அவனுடைய சொந்த பந்தம், குடும்பம், உற்றார் உறவினர், நண்பர்கள் எல்லாம் பிச்சு பிடிங்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரெண்டாவது, அவன் வாழும்போதே வருமான வரித்துறை, இடி, இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கோ அத்தனை துறைகளும் வந்து ரெய்டு பண்ணி சோதனை நடத்தி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. திருடன் வந்து திருடிட்டு போயிடுவான். இப்போல்லாம் துப்பாக்கி காமிச்சு முகமூடி போட்டுக்கிட்டு வந்து திட்டிட்டு போகிறானுங்க. அந்த மாதிரி திட்டிட்டு போவான். அது அல்லது ஏதாவது நெருப்பு மாதிரி ஏற்பட்டு இயற்கை பேரிடர்னால அதை அழிஞ்சு போயிடலாம். சுனாமினால் போகலாம், பூகம்பத்தினால் போகலாம், தீப்பத்தி போகலாம், இந்த மாதிரி பல காரணங்கள்னால போகலாம். அதனால் என்ன சொல்கிறார் ஐயன்னா, நீ இவ்வளவெல்லாம் நீ சிரமப்படாத, எல்லோரும் அன்பு செலுத்து, உன்னை நீ வருத்திக்காத, கொஞ்சமாக பொருள் சேர்த்து போதும், அது அறவழியில் சேர்த்து, அது பகட்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதை நீயும் உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்கும் தானமாக கொடு. அப்படி இருந்தால் அந்த செல்வம் உனக்கானது, நீயே அதை பயன்படுத்துவாய். இல்லை என்றால் அதற்கு மாறாக அன்பில்லாமல் உன்னை நீ வருத்தி அறத்துக்கு முரணாக நீ சேர்த்த பெரும் பொருள் எல்லாமே மற்றவர்கள் தான் எடுத்துக்கொள்வார்கள், உனக்கு அதனால் எந்த பயனும் இல்லை. அப்படிங்கிறது தான் ஐயன் சொல்கிற அற்புதமான பொருள் இந்த குறளில். அன்பு ஒரீஇ தன் செற்று அற்றம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், நிஷினை தலைவழியை கிழமை சேலம், கள்ளக்குறிச்சி, இருநூறு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.